சென்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியின் வாக்கு சதவீதம் சுமார் 18.2% உயர்ந்தது. அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் தனி கூட்டணி அமைத்து அதிமுக மட்டும் சுமார் 23.1% வாக்குகளை பெற்றது. அதே சமயம் திமுகவின் தனிப்பட்ட வாக்கு சதவீதம் சுமார் 26.9% மட்டுமே ஆகும். இது பிளவடைந்த நிலையிலும் அதிமுகவை காட்டிலும் வெறும் 3% ஆகும். திமுக கூட்டணியின் மொத்த வாக்கு சதவீதம் 46.9% தான். இது அதிமுக பாஜகவை விட 5% ஆகும். இது 2026 பொதுத் தேர்தலில் வெற்றியை எட்டி பிடிப்பதற்கான குறுகிய தூரம்தான் என்பதை பாஜக புரிந்து கொண்டது. திமுகவுக்கு எதிரான இணக்கமான கட்சிகளை ஒருங்கிணைத்தால் இந்த சதவீத வேறுபாடுகளை கடந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது என பாஜக கணித்தது. இந்நிலையில் சென்ற ஏப்ரல் மாதம் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பியூஷ் கோயல் ஆகியோரின் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் கூட்டணி உறுதியானது. இதில் அதிமுகவே பெரியண்ணனாக செயல்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளர் என்பது உறுதி செய்யப்பட்டது. இது தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக தொண்டர்களை மகிழ்ச்சியில் துள்ள வைத்தது. பிளவு அடைந்த அதிமுகவை ஒன்றாக்க முடியவில்லை என்றாலும் பிரிந்து போன அதிமுக தலைவர்களான தினகரன், OPS ஆகியோரை தன்னுடன் இணக்கமாக வைத்து பாஜக கூட்டணி முயற்சிகளை எடுத்தது. இதற்கு அதிமுகவிடமிருந்து தக்க பலனும் கிடைத்து வருகிறது. கூட்டணி உறுதியான நிலையில் கடந்த 2025 டிசம்பரில் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பாஜகவின் பியூஷ் கோயல் சந்தித்தது மிகவும் முக்கியமான சந்திப்பாகும். இந்த சந்திப்பின் போது அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி கனியை தட்டிப்பறிக்கும் மிக முக்கிய வியூகங்கள் வகுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பின் மூலம் அடிமட்ட அளவில் அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்களிடையே முன்பை விட பலத்த நம்பிக்கை உருவாகியுள்ளது. இரு கட்சிகளுக்கு இடையே ஒருமித்த கருத்தும் உருவாகியுள்ளது. இந்நிலையில் சென்ற ஜனவரி 6ஆம் தேதி அன்று சேலத்தில் அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக பிரதிநிதிகளுடன் கைகோர்த்தது வட மாவட்டங்களில் ஒரு பலத்தை உறுதி செய்துள்ளது. இத்துடன் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், தேமுதிக மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவை இக்கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதே சமயம் விஜய், சீமான் ஆகியோர் தனித்து நின்றால் கூட அவர்களின் வாக்குகள் ஆளும் கட்சியான திமுகவுக்கு சேதத்தை உண்டு செய்யுமே தவிர அதிமுக கூட்டணிக்கு பாதகம் இல்லை என்கிற வலுவான வாதமும் அரசியல் அரங்கில் முன்வைக்கப்படுகிறது. இவர்கள் பிரிக்கும் வாக்குகள் குறிப்பாக தன்னை பாதிக்காமல் இருக்க தனது வாக்கு வங்கியை தக்க வைக்க அதிமுக மிக தீவிரமாக முயற்சிக்கிறது. தனது பலமான கொங்கு மண்டலத்தை தக்க வைத்துக் கொண்டு தென் மாவட்டங்களில் இழந்த செல்வாக்கை மீட்க OPS மற்றும் டிடிவி ஆகியோரை பாஜக மூலம் சரிக்கட்டும் தந்திரத்தையும் கையாள்கிறது. திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறவிடாமல் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது மற்றும் எடப்பாடி பழனிசாமியை ஒரு வலிமையான ஆளுமையாக முன்னிறுத்துவது ஆகியவை அதிமுகவின் 2026 வெற்றிக்கான முக்கிய மந்திரங்களாக உள்ளன. மற்ற கட்சிகளுக்கு முன்பாகவே அதிமுக தனது தேர்தல் பணிகளை தொடங்கியது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை கோயம்புத்தூரில் தொடங்கினார். அனைத்து 234 தொகுதிகளிலும் நடத்தி வருகிறார். பாஜகவுடன் கூட்டணி குறித்தும் மோடி அரசின் திட்டங்கள், அதன் மூலம் மக்கள் அடைந்து வரும் பலன்கள் குறித்து வெளிப்படையாக பேசுகிறார். மத்திய அரசு குறித்து திமுக முன்வைக்கும் தவறான பிரச்சாரங்களுக்கும் பழனிசாமி சரியான பதிலடி தருகிறார். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தை பாஜக அரசு எப்படி செம்மைப்படுத்தி வருகிறது என்பது குறித்து அவருடைய பாணியில் முழுமையான விளக்கம் அளித்து வருகிறார். இந்த உண்மை கிராமப்புற மக்களை வேகமாக சென்றடைந்து வருகிறது. இக்கூட்டங்களில் அதிமுகவினருடன் பாஜகவினரும் குடும்பத்துடன் பங்கேற்பது மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை திரள செய்கிறது. அதே சமயம் கட்சியின் பாரம்பரிய வாக்குகளை தக்கவைக்க பழனிசாமி நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இளைஞர்களை ஈர்க்க புதிய வியூகங்களை வகுத்து வருவதாக செய்திகள் கூறுகின்றன. விலைவாசி உயர்வு, கஞ்சா புழக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் குடும்ப அரசியல் ஆகியவற்றை முன்வைத்து ஆளும் கட்சிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை இரு கட்சிகளுமே முன்வைத்து
முன்னெடுத்து வருகின்றனர். திமுக 200 இடங்களை குறிவைத்துள்ள நிலையில் 210 இடங்களில் வெல்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி சபதமேற்றுள்ளார். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஜனவரி மாத தொடக்கத்தில் சென்னை மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் நடத்திய ரோட் ஷோக்கள் மற்றும் ஆலோசனைக் கூட்டங்கள் பாஜகவுக்கும் அதன் கூட்டணிக்கும் புதிய தெம்பை அளித்துள்ளது. அதுடன் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் பங்கேற்ற நம்ம ஊரு மோடி பொங்கல் நிகழ்ச்சிகள் கட்சியினருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் ஜனவரி 23ஆம் தேதி சென்னை அருகே நடக்கவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பிரதமரின் இந்த வருகையின் போது MSME மையங்கள் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். இது திமுகவின் கருணாநிதி நூற்றாண்டு விழாக்களுக்கு போட்டியாக ஒரு பிரம்மாண்டமான பயனுள்ள நிகழ்வாக அமையவுள்ளது. சமீபத்தில் கோவை வந்திருந்த நிதின் நவீன் மாநில உயர்நிலை நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை கண்டறிந்து தகுதியான வேட்பாளர்களை பட்டியலிடுதல் பற்றி பேசப்பட்டது. அதிமுக மற்றும் பாமக ஆகிய கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு மற்றும் களப்பணிகளை சீரமைத்தல், பூத் கமிட்டி வாரியாக கட்சியின் பலத்தை அதிகரிப்பது மற்றும் மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது பற்றியும் ஆழமாக பேசப்பட்டது. இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறும் வேளையில் இன்னொரு பக்கம் ஆளும் திமுக கூட்டணியில் விரிசல் பகிரங்கமாக தெரிவதாக செய்திகள் கூறுகின்றன. குறிப்பாக திமுக காங்கிரஸ் இடையே ஏற்படும் சலசலப்புகள், விஜய் கட்சியுடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் காட்டி வரும் நெருக்கம் கூட்டணி உடைவதற்கான அறிகுறி என்று கூறுகின்றனர். மேலும் பாஜகவின் PM கிசான் திட்ட பயன்கள், புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், வந்தே பாரத் போன்ற நகர்ப்புற உள்கட்டமைப்பு மற்றும் திமுக மீதான ஊழல் புகார்கள் ஆகியவற்றை வைத்து இக்கூட்டணி வாக்குகளை வேட்டையாட உள்ளது. கருத்து கணிப்புகளின்படி இளைஞர்களின் ஆதரவு திமுகவிடமிருந்து மெல்ல நழுவி வருவதாக பேசப்படுகிறது. அதிமுக, பாஜக மற்றும் புதிதாக இணைந்துள்ள பாமக ஆகிய கட்சிகளுக்கு இடையேயான பிணைப்பு மென்மேலும் வலுவடைந்து வருகிறது. மேலும் தென் மாவட்டங்களில் இருந்து கோயம்புத்தூர் வரையும் வட தமிழகம் வரையும் மாற்றத்திற்கான அலை வீச தொடங்கியுள்ளது. இன்னொரு பக்கம் தேமுதிகவுடனும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுகவின் பலவீனமான தொகுதிகளை கண்டறிந்து அங்கு வலுவான வேட்பாளர்களை இப்போதே தயார் செய்யும் பணிகளை பூத் கமிட்டிகள் மூலம் அதிமுகவுடன் இணைந்து பாஜக செய்து வருகிறது. குறிப்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அதிருப்தியை தங்களுக்கு சாதகமாக மாற்ற இக்கூட்டணி முயற்சிக்கிறது. சென்ற ஏப்ரல் மாதம் வரை அதிமுகவையும் பாஜகவையும் திமுக மிக குறைவாக எடை போட்டது. ஆனால் அதன் பிறகு மீண்டும் பாஜக அதிமுக இடையே கூட்டணி ஏற்பட்டது முதல் திமுக கவலையடைந்துள்ளது. மேலும் OPS மற்றும் TTV தினகரன் தரப்பின் தென் தமிழக வாக்குகளை NDA கூட்டணியை விட்டு வெளியே செல்லாமல் பாஜக முயற்சிப்பதும், விஜயை எதிர்த்தரப்பு ஈர்க்கும் வியூகங்களும் இப்போது திமுகவை திக்குமுக்காட செய்துள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை ஏற்படுத்த தயாராகி வருகிறது என்றே தமிழக அரசியல் வல்லுநர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது.